வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே. இன்றைக்கி நம்முடைய சேனலில் சில்லி சிக்கன் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருள்களை வச்சு இவ்வளோ ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலான்னு பார்க்கலாமாங்க. நான் சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து 2-3 முறை வாஷ் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். நான் அந்த சிக்கனில் எலும்பு சதை எல்லாத்தையும் கலந்ததாக தான் எடுத்திருக்கேன். சிக்கனை உள்ளே சேர்த்த பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 லெமன் சாறு எல்லாம் கலந்து நல்லா கலந்து விடுவோம். எனக்கு இந்த மிளகாய்த்தூள் காரங்கிறதுனால நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள் மிளகாய்த்தூளோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விடணும். அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கி சில்லி சிக்கன் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். கலந்து விட்ட பிறகு 2 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அதையும் இதே போல் நல்லா பெசரி விடுறோம். உங்களுக்கு அந்த லெமன் விட்டதே உங்களுக்கு இலக்கமாக தான் இருக்கும் கலந்து கொடுக்கறதுக்கு. தயிர் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் நீர்த்து போயிடுமேன்ட்டு தான் நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்ட பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணி கலந்து விடுறேன். நம்ம எல்லாமே ஒரே டைமில் ஆட் பண்ணி நம்ம கலந்துக்கலாம். ஆனால் அதை விடவும் இன்னும் ஒவ்வொரு முறையும் போட்டு நல்லா கலந்து விடும்போது நல்லா மசாலா கோட் ஆகுங்கிறதுக்காக இப்படி கலந்துருக்கேன். இது 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சில்லி சிக்கன் பொரிச்சு எடுத்துடலாம். ½ அன் ஹவர் ஆயாச்சு. பாருங்கள் நல்லா கோட் ஆகிருக்கு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம மசாலா கலந்து விட்ட சில்லி சிக்கனை ஒவ்வொன்றா போட்டு ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அப்படியே ஒன்றா சேர்த்து போட்டால் ஒவ்வொன்றா ஒட்டிக்கும். 2 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மாதிரி கலந்து கொடுக்கலாம். நல்லா பிரட்டி விட்டு நல்லா 2 பக்கமும் வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு. 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலையோடு அது சேர்த்து வேகும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சில்லி சிக்கன் ரெடி. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே போல் அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு 3 பேட்ச் வந்தது. நாங்கள் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் கம்மியாக வச்சு செய்யும் பொழுது மீதமான எண்ணெயை பிரியாணி, சிக்கன் குழம்பு, முட்டை குழம்பு வச்சு காலி பண்ணிடலாம். நிறைய எண்ணெய் அதெல்லாம் விடாமல் கம்மியாக விட்டு 2-3 பேட்சாக போட்டு எடுத்தாச்சு. வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.